ஆளுநர் அவங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கட்டும். 1 லட்சம் கோடி தமிழகத்தினுடைய 8.5 லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி பண்ணுவோம். அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுங்க. ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகணமன போட்டு அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது. கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணட்டும். ஆளுநர் ஒரு நியூட்ரல் ஜட்ஜ். அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா திமுகவுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. அடுத்தது சபாநாயகர் தவறா நடந்துகிட்டாங்க. சபாநாயகர் தவறா நடந்துகிட்டனாலதான் ஆளுநர் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. கொஞ்சம் சத்தம். நான் அதே தான் சொல்றேன். ஆளுநர் உரை உப்பு இல்ல, சப்பு இல்ல, வெங்காயம் இல்ல, காரம் இல்ல, மிளகாய் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வெந்தண்ணியை கொடுத்துட்டு சாம்பார்னு சொல்ற மாதிரி. ஆனா நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருப்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆளுநர் பையன் பொண்ணுக்கு சீட் எதிர்பார்ப்பாருன்னு அப்படிதான் தோணுது இல்லைங்களா? அவர் ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சபாநாயகர். இப்படி அறகுறையா பேசக்கூடியவர் தான் யாருன்னா ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை அவர்கள். ஆளுநர் யாரு, சபாநாயகர் யாரு, என்ன பேசணுங்கிறது கொஞ்சம் கூட தெரியாமல் 1.5 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காரு. அதாவது ஒருத்தங்க பிழையாக பேச வச்சுக்கோங்களேங்க, நம்ம ஒரு முறை சரி பண்ணிட்டோம்னா திரும்ப நம்ம திருத்திக்கிட்டு உடனே பேசிடுவோம். ஆனால் இந்த மனுஷன் திரும்ப திரும்ப பேசுகிறாருன்னா இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் இவர் இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்காரு ஊடகங்களை உட்காந்துக்கிட்டு. இது எடிட்டிங் கிடையாது. நான் உண்மையில் நான் நினச்சேன் இதே சித்தரிக்கப்பட்ட விஷயமா இருக்குன்னு நினச்சேன். லைவில் வந்த வீடியோ இது இப்படி பேசக்கூடிய ஒருத்தர் தான் தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவராக இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் இப்படி இருக்கும்போது இங்கே மத்தியில் இந்த அரசு ஆண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த லட்சத்தில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விவசாயிகள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களுக்கான உரிமையை பெற்று தீர்வோம். அவர் சவுக்கிதார். அந்த சவுக்கிதாருக்கு 56 இன்ச்சு மார்பகம். அவர் சீனா எல்லையை நடுங்க வச்சுட்டார். அவர் பாகிஸ்தான்கள் உள்ளே வர்றதுக்கே மனசில் பயந்துட்டான். அப்படி உருட்டக்கூடியவங்களுக்கு மக்கள் போராட்டத்துக்கு வந்துட்டா அதுதான் புரட்சி. அப்படி டெல்லியை நோக்கி இன்றைய தினத்தில் 1 பேர் 2 பேர் கிடையாது, 1000 பேர் கிடையாது, லட்சக்கணக்கான பேர் டெல்லியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போராட்டத்திற்காண்டி. எதற்காண்டி போராட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அரசு வேளாண்மை திருத்த சட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. வேளாண் திருத்த சட்டத்தை நீக்க கோரி மக்கள் கொரோனா காலகட்டத்திலேருந்து கடுமையாக நம்ம போராட்டம் பண்ணாங்க. பலக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அதற்காண்டியே குளிர் வெயிலில் போராடி இறந்து போனாங்க. ஆனாலும் பின்வாங்கவில்லை. இதுவரைக்கும் பின்வாங்காத நரேந்திர மோடி அவர்கள் பின்வாங்கி அந்த வேளாண் திருத்த மசோதாவை பின்வாங்கினாங்க. ஆனால் அதில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள், அதான் நாங்கள் நிறைவேற்றும் சொல்லப்பட்ட மோடி அரசு கொடுத்த முக்கியமான ஒரு அறிக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நெல் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெல்லுடைய மதிப்பு ஒரு கொள்முதல் ஒரு சாக்கு மூட்டை வச்சுக்கோ, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அதோட விலை 10,000 வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே ஒரு கார்பரேட் நிறுவனம் மூலம் யாரோ ஒருத்தன் அது என்ன பண்ணுவோன்னா 7,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருந்தான் விலை குறையிற நேரத்தில். அப்போது இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு பெரிதளவு நஷ்டமாக இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் கொள்முதல் இந்தியா முழுக்க இருக்குன்னு சொல்லி இந்த விவசாயிகளுடைய போராட்டம். ஏன்னா இப்போ இது 5,000 ரூபாய்க்கு இந்த ஒரு 3 நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5,000 ரூபாய்க்கு குறைஞ்சி எவனுமே வாங்கவே முடியாது. எந்த ஊரும் எவனும் வாங்க முடியாது. அப்போ இந்த திட்டம் வந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நஷ்டம் அடைய மாட்டாங்க. இதுதான் மோடி அரசு சொன்னிச்சு. நாங்கள் சொன்னதில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். நாங்கள் ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டோம். நாங்கள் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வாங்கி கொடுத்துட்டோம். அடுத்து நாங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போகிறோம். நாங்கள் புதிய இந்தியா நீங்கள் பிறக்க போகுது அப்படி உருட்டக்கூடியவங்க இவங்க சொன்னது தான் இந்த திட்டம் இன்னை வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை. விவசாய மக்கள் நேரடியாக களத்துக்கே போயிட்டாங்க. ஆனால் வழக்கம் போல் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத சங்கி பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கங்க அவங்க டிராக்டர் போகிறாங்கங்க, பாருங்கள் ஏழை விவசாயின்னு சொல்கிறீங்க, ஏழை விவசாயி காரில் போகிறாங்கங்க, பென்ஸு காரில் போய்கிட்டு இருக்காங்கங்க, பெரிய டிராக்டரில் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி
வழக்கம் போல் விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த சங்கிங்க அப்போ பேசுறது இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ பேசுனது? இதுக்கு முன்னாடி 2021 கொரோனா காலகட்டத்தில் போராட்டம் பண்ணாங்களா? அந்த போராட்டம் பண்ணதை என்னெல்லாம் பொய்ய செய்தியை பரப்புனாங்களோ அதை இன்றைக்கும் கொஞ்சமும் கூச்சமே இல்லாமல் திரும்பி பரப்பிட்டு இருக்காங்க. விவசாய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் எழுச்சியாக தலைநகர் டெல்லியில் போராடிட்டுருக்காங்க. ஆனால் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு ஏரியா, அங்கே சீனாக்காரன் நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டான், எங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க, கட்டிடமே கட்டிட்டான். அதை பாதுகாக்க வக்கில்ல நம்மளுடைய அரசு இருக்குது, நம்ம பாதுகாக்கக்கூடிய அரசு இருக்குது, அதற்கு முடியலை. ஆனால் எங்கே பாதுகாப்பு கொடுக்கும் பார்த்திங்கன்னா தலைநகர் டெல்லியில் யாரும் உள்ளே போகாத அளவுக்கு காங்கிரஸ் டாணி இருக்கலாங்க, காங்கிரஸ் டாணி போடுறாங்க, பேரிகார்டு போடுறாங்க. யாருமே உள்ளே போயிடக்கூடாது. அதுவும் குறிப்பாக டீசல்லாம் போடவே கூடாது, டிராக்டர் டீசலே போடக்கூடாது. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் உத்தரப்பிரதேசம், இந்த ஹரியானா இந்த ஊர்களெலாம் டிராக்டரில் டீசலே போடக்கூடாதான், டீசல் போட்டால் கம்மியாக போட்டுக்கணுமா. அந்த அளவிற்கு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை பல்க் முழுக்க கொடுத்துட்டாங்க. 10 விவசாய கூடி வந்துடக்கூடாது, விவசாயி ட்ரெஸ்ஸு போட்டு உள்ளே போயிடக்கூடாது. வளர்ந்து சொல்லிட்டாங்க, காலிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே வந்துட்டாங்க, ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே வந்துட்டாங்க. எத்தனை பொய், எத்தனை உருட்டு, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் திரும்ப 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 விவசாயிகள் மீது போராட்டம் கொண்ட விவசாயிகள் மீது குற்றம். இப்போ என்ன செஞ்சுட்டாங்க இவங்க என்ன கேட்டாங்க? நீங்கள் சொன்னது, நீங்கள் சொன்ன வாக்குறுதி தான் குறைந்தபட்ச கொள்முதல் விலை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு. ஏன் நிறைவேற்றலை? இந்த ஆட்சி முடிய போகுது, இதோடு தூக்கி எரிய போகிறவங்கள. அப்போ இப்போது நிறைவேற்றி நீங்கள் எப்போ நிறைவேற்றிங்க? நீங்கள் கனவுல நடக்கிறதுக்கு பிறகு உங்களுக்கு அப்படி பிரதமர் திரும்ப ஆகுவதற்கு நீங்கள் அப்போ அப்படி இருக்கும்போது எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? இப்போ தான் உங்கள்கிட்ட நான் வாங்க முடியும் அப்போ நினச்சி மக்கள் மிக பெரிதளவில் போராட்டத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க. இது பெரிதளவில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இருக்க போகுது, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெல்லியில் விவசாய போராடினா இங்கே உள்ள கொத்தடிமை முழுக்க சந்தோஷப்படுறான், டெல்லியில் விவசாயம் போராட்டம் பண்ணால் இங்கே உள்ள கொத்தடிமை முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறான். ஏன்னா டெல்லி விவசாயிக்கு போராடுற, ஹரியானா விவசாயிக்கு போராடுற, உத்தரப்பிரதேச விவசாய போராட்டமாக சந்தோஷப்படுற இந்த இருக்குது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் மேல்மா சிப்காட்டை விரிவாக்கம் பண்ணுவதற்கு எதிர்த்து இங்கே உள்ள விவசாயி, நீ சோறு திங்கிலாம், நீ உன் பொண்டாட்டி, உன் பிள்ளை, உங்கள் அப்பா, உன் அம்மா, உன் குடும்பம் உட்காந்து சோறு திங்கிங்களா, அந்த அரிசி விளைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்ம ஊர் விவசாயி போராடிட்டு இருக்கிறான். அந்த ஊர் விவசாய போராட்டம் பண்ணும்போது 7 பேர் மீது அரசு குண்டா சட்டத்தை போடுது. அதில் ஒருத்தர் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அருள் ஆறுமுகம் மீது இப்போ 1 மாதம் கிட்ட தான் அவர் ஜாமீன் வாங்கிட்டே வெளியவே போகிறார், ஜாமீன் வாங்கிட்டே போகிறார். அவருக்கு தீவிரவாதி பட்டம் குத்தி அவரை என்னமோ போராட்டத்தை தூண்டி விட்டாருன்னு சொல்லி ஒரு பிரிவினைவாதி மாதிரி பேசினது நான் பேசலைங்க, நம்ம சொல்லலை, இல்லை ஒரு கொப்படிமை ஊப்பி பேசலை, பேசினது அமைச்சர் ஏவா வேலு. அவர் அருள் ஆறுமுகம் தான் இந்த போராட்டத்தை தூண்டி விட்டாருன்னு சொல்லி ஊடகங்கள் இன்னும் அந்த செய்தி இருக்குது. அப்போ அருள் ஆறுமுகம் உனக்கு தீவிரவாதி, அருள் ஆறுமுகம் உனக்கு பாசிசவாதி, அருள் ஆறுமுகம் போட தூண்டினார்னா அதற்கு நீ அவங்கள மாதிரி சம்பு தூக்குற. சங்கிகள் எப்படி இங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளை காலிஸ்தான் தீவிரவாதி, ஆப்கானிஸ்தான் தீவிரவாதி, இவர்கள் ஏழை விவசாயம் சொல்லி கேள்வி கேட்குறானோ அதற்கும் சலிக்காத கொத்தடிமை கூட்டங்கள் உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையில் மக்கள் போராட்டம் பண்ண விவசாயிகளுக்கு எதிராக அந்த பக்கத்து ஊரில் ஆளை கூட்டம் தான் எங்களுக்கு சிப்காட்டு தான் வேணும்னு சொல்லி நடந்துச்சு, பார்த்தோம் நம்ம. அப்போ இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அநியாயத்தை தொலைப்போகக்கூடிய திமுக கட்சிக்காரங்க அன்னைக்கு ரொம்ப இல்லை 3 மாதத்துக்கு முன்னக்கூட்டி மேலும் விவசாயிகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. அங்கே உள்ள விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது அதுக்கு எதிராக ஆட்களை கூட்டு சிப்காட்டி வேண்டும்னு சொல்லி பேச வச்ச கூலி கும்பல்கள் இன்றைக்கி டெல்லி விவசாயிகளுக்கு போராட்டம் பண்ண துடிச்சிக்கிட்டு இருக்கு. மானக்கட்டவங்க, நான் தான் சொல்கிறேன், உன் வீட்டில் உலகாய்வதற்கு, நீ சோறு திங்குவதற்கு, அந்த வரக்கூடிய நீ இந்த ஜென்ம முழுக்கத்தில் அந்த ஊர்லேருந்து வரக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரக்கூடிய ஒத்த பேருக்கு அரிசியாச்சு வாழ்க்கை நீ தின்றுப்பேன், ஒரு பேருக்கு அரிசியாச்சு. அது அவங்களோட உழைப்பு. அங்கே சோழன், தேவன், அப்போ அருள் ஆறுமுகம், அப்படி கிட்டத்தட்ட ஒரு 7 பேருமே அரசு குண்டா சட்டம் போட்டுச்சு, வாபஸ் வாங்கிருச்சு. ஆனால் ஒரு பயத்தை இந்த அரசு கொடுத்துச்சு. ஏன்? அவங்க விவசாயம் கிடையாது. அப்படின்னா அருள் ஆறுமுகம் எது குண்டா சட்டத்தை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டம் ஜெயிலில் இருந்தார் அவர். எதுக்கு? என்ன பண்ணிட்டார் அவர்? இதே அரசு செய்யக்கூடிய முறைகேடு எதிர்த்து தானே. அப்போ இதுங்க இல்லை எப்படி, இது ஒரு
ஒரு விதமான மேனுஃபேக்சரிங்லாம் வந்து அடிமை கூட்டங்கள் பார்த்துக்கிட்டிங்களா, அடிமை கூட்டங்களால் ஒரு விதமான மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிங்கிறவங்க எல்லா ஊரும் விவசாயி தான்ப்பா. டெல்லியில் போகிற மட்டும் விவசாயி கிடையாது, திருவண்ணாமலையில் போகிறவனு விவசாயி தான். நீ இன்னைக்கு டெல்லிக்கு விவசாயிக்கு போராடுறத குரல் கொடுக்கக்கூடிய செந்தில்வேல் போன்றவர்கள், இந்த அல்லக்கைகள் இருக்காங்கல்ல, இந்த அல்லக்கைங்கெல்லாம் ஒரு 3 மாதம் திருவண்ணாமலை மக்கள் போராட்டம் பண்ணும்போது நீ குரல் கொடுத்துருந்தீங்கன்னா நீ நல்ல சோறு திங்கக்கூடிய ஒரு ஆண்மை உள்ள ஒருத்தன், சோறு திங்கக்கூடிய ஒருத்தன். ஆனால் நீ அப்போ குரல் கொடுக்கல. அப்போ வாய் மூடிக்கிட்டு ஏவவழி பேசுறதுக்கு ஆமாம் ஆமாம் சிங்சங் அடிச்சுக்கிட்டு அருளாளுக்கு என்ன தப்பு பண்ணிக்க பாருங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்க, யார்ட்டெல்லாம் பேசியிருக்க பாருங்க, இப்படி போட்டு துண்டிருக்கா பாருங்க அப்படின்னு பதிவு போட்டு வைங்க. இன்றைக்கி டெல்லி விவசாயிக்கு வந்து ஃபயர் விடுறாங்க பாருங்கடா, விவசாயி போராட்டங்க, மானகண்ட ஜென்மங்கள் திருந்துங்கடா. வீடியோட கடைசி நம்ம சொல்ல வருது என்னென்னா, சங்கியும் கொத்தடிமை ஒன்று. அவன் காவியும்பா, இவன் கருப்பு சங்கியும்பா. 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சலிக்காதவங்க. நம்ம தான் இந்த 2 பேரும் அப்படி தூக்கி அப்படி தூர எரிஞ்சு போட்டு ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கணும். மாற்றம் உங்களிடத்துலேருந்து இருக்கணும். இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக, விவசாயிக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 2024 தேர்தல். அந்த தேர்தலில் இந்த அரசுகளை சங்கி திமுகவையும் சங்கி பாஜக ஒழிப்போம். ஒரு நல்ல அரசை தமிழ்நாட்டில் மலர வைப்போம். நன்றி, வணக்கம்.